முதல்ல பேசுங்கன்னு சொல்லிக்கிறோம். எச்ச ராஜா என்ற பைத்தியம் தொடர்ந்து பைத்தியம் மாதிரி உலாவிட்டே வருது. காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக அந்த பைத்தியத்தின் மேலே சரியான கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. எங்கே எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து மாவட்டத்தை எங்கேயாவது திடீர்னு எங்கேயாவது வந்து பைட்டை பிடிச்சி பேசி திருமாவளவன் பேசிகிட்டு இருக்காப்புல. மேற்கொண்டு உனக்கு தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டோன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. அவ்வளோதான். ஏன்னா திருமாவளவன்றவர் ஒரு சாதாரண தனிநபர் கிடையாது, கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர். அப்போ நீ தலைவர் திருமாவளவனை நீ கொச்சப்படுத்துறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு நீ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடிக்கிற. நீ யார்? ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டவன். நீ அவ்வளோ ஒரு கேவலமானவன், ஜனநாயகத்துக்கு எதிரானவன். ஹைகோர்ட்டையே மதிக்காம ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டவன். உனக்கு என்னடா தகுதி இருக்குது எங்கள் தலைவரை பேசுறதுக்கு? நீ வா, நீ தேதி குறி, ஏதாவது இடம் குறி, நீ வா, நானும் வரேன், பேசிக்கலாம். வா, பேசிக்கிறதுனா பேசிக்கலாம், அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கலாம், எது வேணா செஞ்சுக்கலாம். எதுக்கும் நாங்கள் தயார். என் தம்பி எல்லாம் தயார், யாரும் தயார். நான் மட்டும் வரேன். வா, பேசிக்கலாம். எங்கே சொல்லு, நீயே சொல்லு, தேதியை சொல்லு, பேசிக்கலாம். ஏன் பொட்டை மாதிரி வெளியில் நின்று அங்கே இதில் வச்சு மைக்க யாரும் இல்லாத இடத்துல யாரும் பேசிகிட்டு இருக்க? பொட்டை மாதிரி பேச நிறுத்திட்டு நேருக்கு நேராக பேசு. என் நம்பர் எழுதிக்க, 9446693006. இதை போட்டு பேசு. எங்கன்னு சொல்லு, நான் வரேன். மோதி பார்த்துக்கலாம், நீ நானா பார்த்துக்குவோம். வா பார்ப்போம், என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேவையில்லாமல் எங்கள் தலைவரை சீண்டாதரா. நாங்கள் இருக்கோம். முதல்ல எங்ககிட்ட பேசு. எங்கள் தலைவர்கிட்ட பேச. உன் தலைவர் மோடி இருக்கார், அவர் பேசிக்குவார். நீ யாரா? நீ கத்துக்குட்டி நீ என் தலைவர்கிட்ட பேசுறதுக்கு? நான் துணை மேயர். நான் 2வது முறை எங்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் ஒற்றை துணை மேயர். நான் 2வது முறை இது. நீ என்கிட்ட பேசு. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உன்னால் பேச முடியாது. 4 பேர் இருக்காங்க. எங்கள் எம்எல்ஏ எம்பி இருக்காரு, அவர்கிட்ட பேச முடியாது. அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கள் தலைவர்கிட்ட போகலாம்பா. புரியுதா? நீ எங்கே சொல்லு, எங்கே வேணா சொல்லு. காரைக்குடி வரவா? உன் ஊரில் பேசலாமா? காரைக்குடிக்கு வரா, நான் தனியாக வரேன். டிரைவர் கூட கூட்டல, நான் தனியாக வண்டி ஓட்டிட்டு வரேன். பார்த்துக்கலாம். என்னன்னு பார்ப்போம். நீ நானா பார்த்துக்குவான். நீ வேணா உன் கட்சிக்காரன் யாரை நினச்சி கூட்டுவான், நான் தனியாக வரேன். பேசிக்கலாம். எந்த தில்லு இருக்கு எங்களுக்கு, புரியுதா? ஏண்டா இவ்வளோ தூரம் இந்த கட்சியை 30 வருஷம் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி படாத பாடுபட்டு நடு ராத்திரில எங்கள் வீட்டை கொளுத்துவானுங்க. கொளுத்தி அந்த வீட்டை கட்டும் குளிரில் மழையும் குளிர், அந்த நேரத்தில் வீட்டை கொளுத்தி நடு ரோட்டில் எங்களை ரோட்டில் உட்கார வைப்பான். இவனுங்கெல்லாம் கண்டித்து இவனெல்லாம் எதிர்த்து போராடி எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் இந்த கட்சியை வளர்த்து இந்த அளவுக்கு எங்கள் தலைவர் எங்களை ஆளாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம்னா சும்மாவா இருக்கோம்? எவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் நாங்கள் சகாப்தம் படித்தோம்டா நாங்கள். நீ என்னமோ சாதாரணமாக நேற்று வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்க எங்களுக்கு. ஜாக்கிரதையாரு சொல்லிட்டாமா. எச் ராஜா ஜாக்கிரதையாரு. ஒரு பொதுவெளியில் பேசுகிறப்ப அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா, கௌரவமாக பேச நினைக்கிறா. ஜாக்கிரதையாரு. உன் மீது தகுந்த வழக்கு தொடரப்படும். கடலூர் மாவட்டமும் சரி, சேலம் மாவட்டமும் சரி, சென்னையும் சரி, தமிழ்நாடு முழுக்க உன் மேலே வழக்கு தொடரப்படும் என்பது நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசும் நம்முடைய காவல்துறையும் உடனடியாக இந்த பைத்தியம்